தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவிக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து தருமபுரி மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். இப்போ நம்ம விஜய் சார் சிஎம்மாக வர போகிறாரு. அவர்கிட்ட நம்மளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ மக்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு, நல்ல ஒரு முன்னுரிமை கொடுப்பாரு. ஆனால் மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, புதுசாக ஒரு முதல்வர் வந்திருக்காரு. ஆகவே நாங்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறோம். அது நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குள்ள மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு புதிய அரசு அமைக்கும் போது அவர் முதல்வர் ஆன உடனே மக்கள்லாம் எதிர்பார்க்கணுமா, படிச்சுட்டு நிறைய பேர் அது நிறைய வீட்டில் வேலை இல்லாமல் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதேமாரி பெண்கள் என்ன நினைக்கிறேன், மாதம் தலைவர் அறிவிச்சார் இல்லையா, அதுமாரி இவங்க ஃபர்ஸ்ட் அரசு அமைக்கும் போது 2000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுமாதிரி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த வேலு நாச்சியார் திட்டத்தையெல்லாம் அவங்க கொண்டு வந்து தளபதி கண்டிப்பாக மக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதே போல் மக்களும் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறோம். தளபதி என்ன சொன்னாரோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார். செய்யாததையும் அவர் சொல்லாததையும் அவர் செய்வேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் முழுமையாக மக்கள் நம்பிக்கை கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதே போல் தளபதி எல்லா காரியத்தையும் கண்டிப்பாக செய்வார். ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் அவர் கொண்டு வருவார். வரவேற்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவர் சொன்ன கொள்கையில் பின்வாங்காமல் அதே நிலைப்பாடில் நின்றார்னா அது தமிழகத்துக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அவர் வச்ச கோரிக்கையெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டாருன்னா இன்னும் சந்தோஷம். முதல்ல கல்வி இலவசமாக கொடுக்குறேன்னு இருக்காரு. கல்வி இலவசமாக கொடுக்குறது பெருசு இல்லை. இப்போ தமிழக அரசு வேலையில் இருக்கிறவங்க எல்லாரோட பசங்களும் டிஎம்ஏ ஆட்சியில் இருக்கக்குள்ள யாருமே சேர்த்துல அதை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ டிவிக்கே வந்துருச்சு. அதனால இப்போ அவங்களோட அரசில் இருக்க அரசு வேலையை செய்கிறவங்க பசங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கலாம். அது ஒன்று. அப்புறம் இலவச மருத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா மருத்துவன்றது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான தேவைன்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஒரு 20 வருஷமாக டிரைவராக இருக்கோம், வண்டி வச்சுருக்கோம். எங்களுக்கு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட நாட்டுக்கு நல்லது செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார், எங்களுக்கும் நல்லது செய்வார். போலீஸு ஆர்டிஓ மற்ற நல்லது கெட்டது ஒரு ஆஃபீஸெல்லாம் எங்களுக்கு அணுகுமுறை இருப்பாங்கன்னு லஞ்சம் வாங்காத ஒரு ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம்.